திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. தங்களது கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற பேச்சு நீண்ட காலமாக இழுபறியில் இருந்தது. இந்த சூழலில் பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் நேற்று முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசி கூட்டணியை உறுதி செய்தனர். பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருப்பதாக கூறினார். கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார். கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனா அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல, இறுதி ஆகல. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாகவும் அமைஞ்சிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் உதயநிதி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இணைந்திருப்பது கூடுதல் பலத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அது வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதை ப்ரூவ் செய்வார். கூடுதல் பலத்துக்காக தான் தேமுதிக அதிகமான இயக்கங்கள் நம்முடைய கூட்டணியும் நம்முடைய தலைவரையும் தேடி இந்த கூட்டணி இன்னும் பெரிய பலம் சேர்க்கறதுக்காக தான்